بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سيقول لك المخلفون من الأعراب شغلتنا أموالنا وأهلنا فاستغفر لنا يقولون بألسنتهم ما ليس في قلوبهم قل فمن يملك لكم من الله شيئا إن أراد بكم ضرا أو أراد بكم نفعا بل كان الله بما تعملون خبيرا بل ظننتم أن لن ينقلب الرسول والمؤمنون إلى أهليهم أبدا وزين ذلك في قلوبكم وظننتم ظن السوء وكنتم قوما بورا ومن لم يؤمن بالله ورسوله فإنا أعتدنا للكافرين سعيرا ولله ملك السماوات والأرض يغفر لمن يشاء ويعذب من يشاء وكان الله غفورا رحيما. صدق الله العظيم. الله நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் கிருபையினால் அல் ஃபத்ஹ் அத்தியாயத்தின் 10 வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்துள்ளோம். இதற்கு முந்தைய வசனம், யா ரசூலுல்லாஹ், உங்களிடத்தில் ஹுதைபியாவுடைய நேரத்தில் மரத்தின் அடியில் பையத் செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஒப்பந்தம் செய்தவர்களாகவர். அவருடைய கரங்களுக்கு மேல் அல்லாஹின் கரம் இருந்தார். யார் ஒப்பந்தத்தை முறிக்கிறாரோ அவர் தனக்கு எதிராகவே முறிக்கிறார். யார் அல்லாஹ்விற்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் உயர்ந்த கூலியை தருவான் என்ற ஆயத்திற்கான விளக்கங்களை எல்லாம் இதற்கு முன்பு நாம் பார்த்தோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை அவர்கள் முழுமையாக பாதுகாத்தார்கள். யாரும் அதை உடைக்கவோ முறிக்கவோ இல்லை. பெருமானாரிடம் செய்து கொடுத்த ஒப்பந்தம், கண்டிப்பாக நாங்கள் மரணம் வரை உங்களோடு இருந்து போராடுவோம் என்பதாக இருந்தது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இறுதி முடிவு எடுத்தாலும் அதையே அப்படியே பின்பற்றி நடந்தார்கள் சஹாபாக்கள். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த கூலியை கொடுப்பான் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் சொல்வார்கள். ஒரு ஹதீஸில் இப்படி வரும், கண்டிப்பாக ஹுதைபியாவில் கலந்து கொண்ட யாரும் நரகம் செல்ல மாட்டார்கள். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஹுதைபியாவில் கலந்து கொண்ட யாரும் லா யதுகுலன் நார இன்ஷா அல்லாஹ் மின் அஸ்ஹாபி ஷஜரா அல்லதீன பாயஉ தஹதஹா அஹத். அந்த மரத்தினடியில் ஒப்பந்தம் செய்து கொடுத்த சஹாபாக்கள் எவரும் நரகம் செல்ல மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் எல்லோரும் சொர்க்கம் செல்வார்கள். அந்த உயர்ந்த கூலியைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உயர்ந்த கூலியை தருவோம் என்று. இறுதியாக ஒரு ஹதீஸை கூட பார்த்தோம். ஹாத்திப் இப்னு பல்தா என்பவருடைய அடிமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து தன் எஜமானர் ஹாத்திப் இப்னு பல்தா அவர்களை பற்றி குறை கூறி முறையிட்டு அவர் சொன்னார், அவர் கண்டிப்பாக நரகம் செல்ல வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பொய்யுரைக்கிறீர், அப்படி சொல்லக்கூடாது, அது சாத்தியமல்ல. கண்டிப்பாக லா யதுகுலுஹா, அவர் நரகத்திற்கு ஒருபோதும் செல்ல மாட்டார் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொன்னார்கள். ஃபஇன்னஹு கத் ஷஹித பத்ரன் வல் ஹுதைபியா, இவர் பத்ரிலும் கலந்து கொண்டவர், ஹுதைபியாவிலும் கலந்து கொண்டவர்.
அவர் ஹுதைபியாவுடைய யுத்தத்தில் கலந்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்ட அந்த மேன்மக்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களுக்கு உயர்ந்த கூலியை தருகிறான் என்பது சொர்க்கத்தை தருகிறான் என்ற அர்த்தம், நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான் என்பது பொருள் என இந்த ஹதீஸின் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இன்னொரு முக்கிய தகவலை தருகிறான். முதலில் அந்த ஆயத்திற்கான புறப்பொருளை பார்க்கலாம். سيقول لك المخلفون من الأعراب سيقول لك المخلفون من الأعراب அந்த கிராமப்புறத்து அரபிகளிலிருந்து உங்களோடு யுத்தத்திற்கு ஹுதைபியாவிற்கு வராமல் பின்தங்கியவர்கள் உங்களிடத்தில் சொல்வார்கள், பின்னால் ஷகலத்னா அம்வாலுனா வ அஹ்லூனா, எங்களுடைய பொருளாதாரமும் எங்களுடைய குடும்பமும் எங்களை ஹுதைபியாவிற்கு வராமல் வேறு கவனத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டார். ஃபஸ்தக்ஃபிர்லனா, எனவே எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். யா ரசூலல்லாஹ், இதுவும் பொய் தான். யகூலூன பி அல்ஸனதிஹிம், தங்களுடைய நாவினால் அவர்கள் சொல்கிறார்கள், மா லைஸ ஃபீ குலூபிஹிம், அவருடைய உள்ளத்தில் இல்லாததை. நீங்கள் கேளுங்கள், குல் ஃபமன் யம்லிகு லக்கும் மினல்லாஹி ஷைஅன் இன் அராத பிக்கும் தர்ரன் அவ் அராத பிக்கும் நஃபா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு இடையூறு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாலோ அல்லது ஒரு நன்மையை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதற்கு மாற்றமாக வேறு யார் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும்? கேளுங்கள், பாருங்கள். அவர்கள் சொல்லட்டும், பல்கானல்லாஹு பிமா தஅமலூன ஹபீரா, நிச்சயமாக நீங்கள் செய்வற்றையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். பல் அனந்தும் அல்லை யன்கலிபர் ரசூல் வல் முஃமினூன் இலா அஹ்லீஹிம் அபதன், மாறாக நீங்கள் இப்படி எண்ணினீர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலும் மோமின்களும் கண்டிப்பாக தங்களுடைய குடும்பத்தினத்தில் திரும்ப வரவே மாட்டார்கள் என்று நீங்கள் எண்ணினீர்கள். ஒசுயின தானிக்க ஃபீ குலூபிக்கும், அது உங்களுடைய உள்ளங்களில் அலங்கரித்தும் காட்டப்பட்டது. வதனந்தும் லன்ன ஸௌஇ, நீங்கள் தீய எண்ணம் கொண்டீர்கள். ஒகுந்தும் கௌமம் பூரா, நீங்கள் அழியும் சமுதாயமாகவே இருந்தீர்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குறிப்பிடுகிறான். மூமின்களே, இந்த வசனத்தில் முக்கியமான ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டால்தான் அர்த்தம் புரியும். இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, ஹுதைபியாவிற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு 1400 சஹாபாக்களோடு புறப்பட்டார்கள் என்று நாம் தெரிந்தோம். 1400 சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டாங்க. இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை உடுத்தி உம்ராவுடைய நியத்தை செஞ்சு புறப்பட்டு வந்தாங்க. இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை உடுத்தி உம்ராவுடைய நியத்தை செஞ்சு புறப்பட்டு வந்தாங்க. ஏன்னா மதீனாவிற்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் அருகிலேயே துல் ஹுலைஃபா என்ற இடம் இருக்குது. அந்த துல் ஹுலைஃபா என்ற இடம்தான் மீகாத்துகளில் ஒன்று. மீகாத் அப்படின்னு சொன்னால் பொதுவாக இப்போ நம்ம இங்கேருந்து உம்ராவுக்கு போகிறாங்கல்ல, உம்ரா போகிறவங்க ஏகாம் கட்டிட்டு போகிறத பார்த்துருப்போம். ஹஜ்ஜுக்கு போகிறவங்களும் ஹஜ்ஜுக்கு அவங்க போனாலும் முதல்ல யாராம் கட்டுறது உம்ராவுக்காக தான் யாராம் கட்டுறாங்க, அங்கே போய் ஹஜ்ஜு செய்யணும். ஏன் இங்கேருந்து யாராம் கட்டிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக உம்ராவுக்கு செல்ல நாடினால் மீகாத்திற்கு முன்பு எஹ்ராம் கட்டிவிட வேண்டும். மீகாத் அப்படிங்கிறது எது? பொதுவாக காபா இருக்கு, காபாவை சுற்றி மஸ்ஜித் ஹராம், அதுக்கு அடுத்து ஒரு ரவுண்டு இருக்குது, அதுக்கு பேர் ஹரமுடைய எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரமுடைய எல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. காபாவோடு மஸ்ஜித், காபாவை சுற்றி தவாப் செய்கிற இடம் இருக்கும், அதை சுற்றி மஸ்ஜித் இருக்கும், அதுக்கடுத்து வராண்டாஸ், இந்த ஓப்பன் பிளேஸ் இருக்கும், மக்கள் தொழுகிற இடம் இருக்கும், அதுக்கடுத்து கடைகள் வீடுகள் இருந்தாலும் அந்த கடைகள் வீடு கிட்டத்தட்ட ஒரு சில கிலோமீட்டர்கள் தூரம் வரைக்கும் ஹரமுடைய எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரமுடைய எல்லை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் கேட்டால், அந்த ஹரமுடைய எல்லையை வெளியூரில் இருப்பவர்கள் ஹரமுடைய எல்லையை தாண்டி முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ளே போக முடியாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ளே போக முடியாது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, மக்காவுக்கெல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்க நான் முஸ்லீம்ஸ் போக முடியாதுன்னு சொல்கிறோம்ல, அது இந்த எல்லை தான். இந்த எல்லை வரைக்கும் வரலாம். ஜித்தாவில் வந்து நான் இறங்க முடியும், இறங்கலாம். ஜித்தாவில் முஸ்லீம் அல்லாத நான் முஸ்லீம்ஸ் வசிக்கத்தானே செய்கிறாங்க, இருப்பாங்க. ஜித்தாவிலேருந்து போகும்பொழுது மக்காவிற்கு ஒரு 7 கிலோமீட்டர் ஒரு பகுதியில், இன்னொரு பகுதியில் 15 கிலோமீட்டர்,
இன்னொரு பகுதி 20 கிலோமீட்டர். ஒரு ரவுண்டு போடுறோம். ஒரு ரவுண்டு அதாவது எக்ஸாக்ட்லி ரவுண்டாக இல்லாமல் ஒரு முட்டை எப்படி இருக்குது கிட்டத்தட்ட இது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் அதனுடைய அளவு கம்மியான தூரத்தில் இருக்கும். 7 கிலோமீட்டர் இந்த ஹரமுடைய எல்லை முடிஞ்சிடும். இன்னொரு எல்லையை பார்த்தா ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இன்னொரு எல்லை அப்படின்னு பார்த்தா 22 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இந்த எல்லைக்கு வெளியில் அது வரைக்கும் தான் நான் முஸ்லிம்ஸ் வர முடியும். முஸ்லிம்கள் மட்டுமே இந்த எல்லையை தாண்டி உள்ளே செல்ல முடியும். இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், உள்ளூர் வாசிகள் இந்த எல்லைக்குள் வாழ்பவர்கள் உம்ரா செய்யணும்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும், இந்த எல்லைக்கு வெளியில் வந்து நியத் செஞ்சு உள்ளே போகணும். மக்காவில் உள்ள வசிக்கிறாங்கல்ல ஆளக்கூடிய மக்கள் உம்ரா செய்யணும்னு நாடுனாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், இந்த எல்லைக்கு வெளியில் வந்து நியத் செஞ்சு அப்புறம் உள்ளே போகணும். அதனால தான் முதல் உம்ராவிற்கு பின்னால் மக்காவில் நம்ம தங்கி இருக்கிறோம். 2வது 3வது உம்ரா செய்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வெளியில் வந்து மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு போய் நியத் பண்ணிட்டு வரோம். மஸ்ஜித் ஆயிஷா என்பது அந்த ஹரமுடைய எல்லைக்கு வெளியில் இருக்குது. அந்த இடத்துக்கு பெயர் தன்னாயும் அப்படிங்கிறது. அங்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா யாராம் கட்டினாங்க, ஸல்லல்லாஹு இங்கே போய் கட்டிட்டு வர சொன்னாங்க. அதனால அந்த இடத்துல ஒரு மஸ்ஜிது கட்டப்பட்டிருக்கு. அந்த மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் ஆயிஷான்னு பேர் இருக்குது. அதனால டாக்ஸிக்காரவங்களாம் கூப்பிட்றதே ஆயிஷா ஆயிஷா ஆயிஷாமாங்க. அது கருத்து என்னன்னு கேட்டால், யார் உம்ராவுக்கு வர்றீங்களா அப்படின்னு கருத்து. அங்கே போய் தான் நியத் செஞ்சுட்டு உள்ளே வரணும் உள்ளூர் வாசிகள். சரி, இது உள்ளூர் வாசிகளுக்கு. வெளியூர் வாசிகளுக்கு என்ன, வெளியூர் வாசிகள் எப்போ யாராம் கட்டுறது? இப்போ சொல்ல ஹரமுடைய எல்லைன்னு சொன்னோமா, இதுக்கு பேர் ஹரமுடைய எல்லை. இன்னொரு எல்லை இருக்கு, அதுக்கு பேர் மீகாத். இன்னொரு பெரிய வட்டம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பெரிய ரவுண்டு அது பேர் மீகாத். அந்த மீகாத்துக்கும் உலகத்து 4 பகுதிகளிலும் எல்லை இருக்கும். அதில் ஒரு எல்லை துல் ஹலீஃபா மதீனா ஷெரீஃபுக்கு பக்கத்தில் இருக்கு. இன்னொரு எல்லை தாயிஃபுக்கு போகிற வழி. தாயிஃபிலிருந்து திருப்பி வரும் பொழுது மக்கள்லாம் ஏஹ்ராம் கட்டிட்டு வருவாங்க. கர்னல் மனாசில்னு சொல்லுவாங்க. அது ஒரு எல்லை, அந்த இடம். இன்னொரு எல்லை இருக்கு யலம்லம் அப்படிங்கிறது. இந்த யலம்லம் அப்படிங்கிறது தான் நாமெல்லாம், அதாவது ஏசியன் கண்ட்ரிலேருந்து போகிறவங்கெல்லாம் இந்த எல்லை வழியாகத்தான் நம்ம போகிறோம். இந்த எல்லைக்கு முன்னால் ஏஹ்ராம் கட்டிட்டு போகணும். இந்த எல்லை எந்த இடத்துல எக்ஸாக்ட்லி இருக்குது, இப்போ மதீனாவில் இருக்கிறதையும் தாயிஃபிலிருந்து வரும்போது உள்ளதையும் நம்மளே நேரடியாக பார்த்துருப்போம். அந்த இடத்துல யலம்லம்மை யாரும் பார்த்ததில்லை. நம்ம ஏன்டா ஃப்ளைட்டில் போகிறோம், டைரெக்டாக ஜித்தாவில் போய் இறங்குறோம். இந்த யலம்லம்ங்கிற இடம் எங்கே வருது அப்படின்னு கேட்டால், ஜித்தாவில் ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸுக்கு முன்னால் அந்த இடத்த கடந்துடுறோம். ஒரு 20-25 நிமிஷத்துக்கு முன்னால் ஃப்ளைட்டில் பறக்கும்பொழுது அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணிடுறோம். அதனால தான் முன்னாடியே ஏஹ்ராம் கட்டிடுறோம். எங்கே ஏஹ்ராம் கட்டுறோம், டைரக்ட் ஃப்ளைட்டாக இருந்தால் நம்ம சென்னை ஏர்போர்ட்லேயே நியத் செஞ்சு ஃப்ளைட்டில் உட்காந்துறோம். அல்லது குறைந்தபட்ச ஃப்ளைட்டில் உட்காந்து நியத் சொல்லி தர்றாங்க. உடனே நியத் செய்யணுங்கிற கட்டாயம் அல்ல. இன்னொரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் கழிச்சு போய் நியத் செய்ய முடியும். சொல்லி கொடுக்குற காரணம், யாராவது தூங்கிட்டாங்க நியத் செய்யாமல் உள்ளே போயிட்டாங்கன்னா ஒரு ஆடு அறுத்து தம்மு கொடுக்கணும், குற்றமாய மாதிரி. அதனால என்ன பண்ணுவாங்க, மறந்துடாமல் நியத் சொல்லி கொடுப்பாங்க. டிரான்சிட் ஃப்ளைட்டில் வெளியூர் கோயத்து போய், துபாய் போய், ஷார்ஜா போய், பஹ்ரைன் போய், ஏதோ ஒரு நாடு போய், இப்போ சில பேர் சுலோன் போய் போவாங்க, ஏதோ ஒன்று இன்னொரு இடத்துக்கு போய் போகிறோம்னு சொன்னால் இங்கே எங்கேயுமே நியத் செய்ய சென்னை ஏர்போர்ட் நியத் செய்ய வேண்டியது இல்லை. ஜித்தாவுக்கு எந்த ஊர்லேருந்து ஃப்ளைட் ஏறுறோமோ அங்கே நியத் சொல்லி கொடுப்பாங்க. மொத்தத்தில் இங்கே சென்னை ஏர்போர்ட்டா, குவைத்தா, ஷார்ஜாவா, அது அல்ல விஷயம். ஜித்தாவுக்கு போகிறதுக்கு முன்னால் 20 to 25 மினிட்ஸுக்கு முன்னால் நம்ம அந்த யலம்லம்ங்கிற எல்லையே கிராஸ் பண்ணிடுறோம். அந்த எல்லையை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஏஹ்ராமோடு இருக்கணும், நியத் செஞ்சிடும். சரி, இப்போ மதீனாவாசிகளுடைய எல்லை என்பது துல் ஹுலைஃபா. அது எங்கே இருக்குது, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு புறப்பட்டு வர்ற வழியில், மதீனாவிலிருந்து புறப்பட்டு ஒரு 2லேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு உள்ள அந்த இடம் வந்துடும். அங்கே நியத் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம பல தடவை செஞ்சுருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபில் இருந்து மக்காவுக்கு உம்ராவுக்கு வர்றாங்க. இப்போ எங்கே தான் ஏஹ்ராம் கட்டணும், மதீனாவிலேயே ஏஹ்ராம் கட்டணும். ஏஹ்ராம் கட்டிட்டு துல்ஹுலைஃபில் வந்து நியத் செஞ்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுறாங்க. இப்போ
1400 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்தாங்க. அதெல்லாம் நம்ம வரலாற்றில் படித்தோம். இங்கே சொல்லப்படுறது என்ன அப்படின்னு கேட்டால், மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலும் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள், முஸ்லிம்கள் இருந்தாங்க. அவங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புனாங்க, நாங்கள் இப்போ உம்ராவுக்காக புறப்படுறோம், நீங்களும் எங்கள் கூட வந்து கலந்துக்கங்க, எல்லாரும் போகணும் அப்படின்னாங்க. இதில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்த தங்கியவர்களில் முஸ்லிம்கள் வந்துட்டாங்க. முனாஃபிக்கு நயவஞ்சகர் முஸ்லிம்கள் மாதிரி காமிச்சுக்கிட்டு வந்து ஒரு பெருங்கூட்டம் இருந்தது. இவங்க வரலை. ஏன் அவங்க வரலை அப்படின்னு கேட்டால், இவங்க வந்து மக்காவில் போய் மக்காவுக்கு இவங்க போகிறாங்க. மக்காவாசிகள் பத்ர் வரைக்கும் வந்து இவங்கள்ட்ட சண்டை போட்டவங்க. ஏன் உஹது வரைக்கும் வந்து, உஹது எங்கே இருக்குது? மதீனாவிலேருந்து, நம்ம மதீனா ஷெரீஃப்லேருந்து எட்டி பார்த்தா உஹது மலை தெரியும். மதீனாவுடைய 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு கிட்டத்தில் வரைக்கும் மக்காவாசிகள் வந்து இவங்களை சண்டை போட்டு அடித்து தோசம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளோ ஆற்றல் மிக்கவர்கள் மக்காவாசிகள். இவங்க நேரடியாக மக்காவுக்கே போறீங்கிறாங்க. அப்போ எதிரியுடைய கையில் வசமாக போய் இவங்க சிக்க போகிறாங்க. இவங்க கூட போனால் நம்மளும் போய் மாட்டிக்கிறோம். அவங்க இங்கே வந்து ஏறி அடிச்சுட்டு போனவனுங்க, அவங்கள்ட்டையே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஆபத்தானது அல்லவா? அதனால நம்ம போகக்கூடாது. இவங்க டோட்டலாக எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, இதில் ஒரு ஆள் கூட திருப்பி வராது என்று அவர்கள் எண்ணினார்கள். யார்? முனாஃபிக்கீன்கள். அப்படி நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க வரலை. ஸல்லல்லாஹு யாராம் கட்டி இருக்காங்க, நாங்கள் சண்டைக்கு போகலை, யுத்தம் இல்லை, அப்படித்தானே, யுத்தத்துக்கு போகலை, உம்ராவுக்கு தான் போகிறோம்னு தெரிகிறதுக்கு அடையாளமாக எல்லாரும் யாராம் கட்டியிருக்காங்க. ஆனாலும் இவர்கள் வரவில்லை. சரி, வரலை. அங்கே போனாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம், உம்ரா செய்ய முடியலை. ஆனால் ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டு உம்ராவை கலந்துட்டு பாதுகாப்பாக வந்துட்டாங்க. இவங்க பாதுகாப்பாக மதீனா வந்து சேர்ந்த உடனே இந்த சுற்றி இருந்த முனாஃபிக்கீன்கள் போகலை இல்லை, வரலை இல்லை. இவங்க எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, இதில் ஒரு ஆள் கூட தேராது திரும்பாதுன்னு நினச்சோம், இவங்க எல்லாம் சூப்பராக வந்து சேர்ந்துட்டாங்க, ரொம்ப சேஃபாக வந்து சேர்ந்துட்டாங்களே, இவங்க வரமாட்டாங்கல்ல நினச்சோம், டோட்டல் ஆள் காலி பண்ணிடுவானுங்கள எதிர்பார்த்தோம். வந்த உடனே, ஏன்னா அவங்க முஸ்லீம்கள் தானே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யணும், இப்படி ஒரு சில கேம் விளையாடும். நாங்கள் வரணும்னு தான் நினச்சோம், வரக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லை, வரணுங்கிறது தான் 100% எண்ணம். எங்கள் குடும்பத்தில் யார், என் பிள்ளைங்க மனைவி மக்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, வியாபாரங்கள் விவசாயம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கவனிச்சிக்கிறதுக்கு எங்களுக்கு யாரும் ஆள் இல்லையா, அதனால தான் வர முடியலை, அது தப்பு தான், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். ஆனால் இவங்க சொல்கிறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து அந்த உடன்படிக்கையெல்லாம் முடித்து திரும்பி வர பொழுது, நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா இப்படி ஒரு கூட்டம் வந்து சொல்லும், நீங்கள் ஏற்றுக்கிற கூடாது அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா ரசூல் ஏற்றுக்குருவாங்க, ரசூல் ஏற்றுக்கணும், அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்படியா, சரின்றான். ஏண்டா நகநாக்கும் சொன்னாங்க, நாம் புற வார்த்தைகளை கொண்டு தான் முடிவெடுக்க வேண்டும், அகத்தை முடிவெடுப்பது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, நமக்கு என்ன தெரியும், இது பண்ண முடியாது. அதனால பெரும்பாலும் ரொம்ப துருவி இது பண்ண மாட்டாங்க, அப்படியான்னு விட்டுருவாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லிடுறான், யாரை சொல்லலாம், நீங்கள் அப்படியானா விட்டுறக்கூடாது, இது டோட்டலி ஃப்ராடு கம்பெனி, இவனுக்கு திட்டமிட்டு தான் இந்த தப்பு பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ சொல்கிறதும் பொய், வராமல் இருந்தது தவறு, வராமல் இருந்ததுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் நீங்கள் ஏற்றுக்கிற வேணாம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். அந்த தகவல் இந்த வசனம் சொல்லுகிறார். சயகூலு லகல் முஹல்லஃபூன் மினல் ஆராப், ஆராபுகளிலிருந்து யுத்தத்திற்கு வராமல் தங்கிவிட்டவர்கள் நீங்கள் போனதற்கு பின்னால் இப்படி உங்களிடத்தில் சொல்வார்கள். இனிமே அவங்கள்ட்ட அப்படி சொல்லுவாங்க. முஹல்லஃபூண்டா வராமல் இருந்தவர்கள். ஆராப் என்பது, ஆராப் அப்படின்னா அதாவது அரபுகளில் கிராமப்புறத்தில் இருப்பவர்கள். அதனால தான் நம்ம பெரும்பாலும் டிரான்ஸ்லேஷன் சில பேர் செய்யும் பொழுது காட்டருவிகள் அப்படின்னு செய்வாங்க. அதுக்கு அப்படி அர்த்தம் அல்ல, கிராமப்புறத்து மக்கள் அப்படின்னு அர்த்தம். அரப் அப்படின்னு சொன்னால்
அரபு ஒரு கருத்து, அரபு அப்படி என்பது அரபு மொழி பேசுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். அரபியுன் என்பதுடைய புளூரல் ஃபார்ம் அரப் அப்படிங்கிறது. இன்னொன்று, அரபுகளில் சிட்டியில், அதாவது கிராமப்புறத்தில் இல்லாமல் நகர்ப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு அரப் என்றும், ஆராப் என்ற ஒரு அலிஃப் சேர்ந்து வருகிற பொழுது அவர்கள் கிராமப்புறத்தில் தங்கியிருப்பவர்கள், குடியிருப்பவர்கள் என்று பொருள் சொல்லப்படும். கிராமப்புறங்களில் இருப்பாங்க, சில இன்னோசென்ட்டாக இருப்பாங்க, அப்பாவிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு இதுலேயும் இவங்கள்லையும் முஸ்லீம்கள் உண்டு. இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்படுவது, அங்கே சில நிறைய பேர் வாழ்ந்தாங்க முஸ்லீம்கள்ங்கிற பெயரில், சில உண்மையான முஸ்லீம்களும் இருந்தாங்க. ஆனால் நயவஞ்சகர்களான முனாஃபிக்கின்களும் பரக்கத்தான் இருந்தாங்க. இப்போ நயவஞ்சகர்களான முனாஃபிக்கின்களை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த கிராமப்புறத்திலிருந்து வாழ்ந்து உங்களோடு ஹுதைபியாவில் கலந்து கொள்ளாத வீட்டிலேயே தங்கிவிட்டவர்கள், அவங்க உங்கள்கிட்ட பின்னாலே இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்கல்ல, ஊருக்கு போனோன்னா ஓடி வருவாங்க, சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஷகலத்னா அம்வாலுனா வ அஹ்லூனா, எங்களுடைய பொருளாதாரமும் எங்களுடைய குடும்பமும் எங்களை பிஸியாக ஆக்கிருச்சு. அதாவது அவர்கள் பக்கம் எங்களை ஈடுபட செய்து விட்டது. என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், எங்களுடைய மனைவி மக்கள், குடும்பம், பெண்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க, யாரும் ஆட்கள் இல்லை விட்டுட்டு வர்றதுக்கு. அதனால நாங்கள் அங்கேயே இருக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. அல்லது எங்களுடைய விவசாயம் இருந்துச்சு, அறுவடை நேரமாக இருந்துச்சு, அது கெட்டு போயிடும், யாருமே இல்லை, வீணாக போயிடும், அதனால நாங்கள் இருந்துட்டோம் இப்படின்னு சொல்லி ஃபஸ்தக்ஃபிர்லனா, எனவே யார சொல்லல்லா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பிழை பொறுக்க தேடுங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனால் இதுவும் பொய். யகூலூன பி அல்சினதிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், தங்களுடைய உள்ளங்களில் இல்லாத ஒன்றை அவர்கள் சொல்கிறார்கள். அவங்க மனைவி மக்கள்ங்கிற குடும்பம்லாம் அதனால தான் அவங்க, அதாவது தவறில் 2-3 வகை இருக்குது. ஒன்று தெரியாமல் ஏற்பட்டு விடுகின்ற தவறு, இன்னொன்று தெரிந்தே ஏற்பட்டு விடுகின்ற தவறு. இப்பொழுது இவர்கள் செய்தது இந்த வகை தவறு அல்ல. போகணுங்கிற எண்ணம் இருந்தால்தான், போகாமல் இருந்ததற்கு சில தவறு. போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சு, ஆனால் போகலை. ஏன் போகலை? குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருந்துச்சு, வியாபாரம் பிஸ்னஸ் இருந்துச்சு, விவசாயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தவறு. இவர்களுக்கு போக வேண்டும் என்ற எண்ணமே இல்லை, அப்படி அவர்கள் சொல்வதே தவறு. நாங்கள் வரணும் தான் நினச்சோம், எங்கள் குடும்பம், பொருளாதாரம், வியாபாரம், அதனால தான் நாங்கள் வர முடியலைன்னு சொல்கிறாங்களே, இதுவே தவறு. இவங்களுக்கு ஹுதைபியாவிற்கு வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லை, போய் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், யகூலூன பி அல்சினதிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், தங்களுடைய உள்ளங்களில் இல்லாததை இவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அது கூட தவறு தான், அது தவறு. ஆனால் இவங்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் கூட கிடையாது. இவங்க குடும்பத்தினால வர முடியாமல் போனவங்க இல்லை, பிஸ்னஸ்னால விவசாயத்தினால வர முடியாமல் போனவர்கள் இல்லை, மாறாக போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர்கள். நீங்கள்லாம் உங்களை அழிச்சிருவாங்க, உங்களை டோட்டல் காலி பண்ணிடுவாங்க, இவங்களோடு சேர்ந்து நம்ம போய் அழியணுமா என்ற எண்ணத்தில் வராமல் இருந்தவர்கள். வரணுங்கிற எண்ணம் இருந்திருந்தால்தான், எதனால் வரல, குடும்பத்தினால வரலையா, வியாபாரத்தினால வரலையான்னு வரும். வரணுங்கிற எண்ணமே இல்லை. ஆனால் யாரும் அவங்கள்ட்ட இப்போ சொல்கிறாங்க, எங்களுடைய மனைவி மக்கள், குடும்பம், வியாபாரம் இதனால தான் தடையாயிருச்சுட்டு. இதுவே பொய். எப்போதும் நபி அல்சனத்தையும் மாலை சஃபி. யகூலூன பி அல்சினதிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், தங்களுடைய உள்ளங்களில் இல்லாததை அவர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டோட்டலி பொய். வரணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. எண்ணம் இருந்து இந்த காரணத்தினால் அதெல்லாம் சும்மா போகக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. உங்கள் கூட வந்துடக்கூடாது, அது ஆபத்தானதுன்னு நினச்சாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்படி நடந்துருச்சு, எங்களுக்காக இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கிறாங்களே, இது உண்மையா? இதுவும் பொய், இதுவும் பொய்.
உண்மையிலேயே ஒரு நல்லவர்கள் தான் தவறு ஏற்பட்டுச்சு, வருந்தி மன்னிப்பு கேட்பாங்க. இது முனாஃபிகீன்கள், இவங்களுக்கு என்னத்தை இருக்கு? அதனால இவங்க சொல்ற காரணமும் தப்பு. இப்போ உங்கள்கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, எங்களுக்கான பிழை பொருட்கள் தேடுங்கன்னு சொல்றாங்கல்ல, நம்பிடாதீங்க, இதுவும் பொய். மொத்தத்திலேயே பொய் தான். இதை நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான், அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க லாங்குவேஜ்லேயே, அவங்க பேசுகிற ஸ்டைலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபமை யம்லிகு லக்கும் மினல்லாஹி ஷைஅன் இன் அராத பிக்கும் தர்ரன் அவ் அராத பிக்கும் நஃபா. அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் ஒரு இடையூறு செய்ய வேண்டும் என்று நாடினார், அல்லாஹ்விடமிருந்து வேறு யார் உங்களை அதிலிருந்து பாதுகாக்க முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தினால தான் இப்படி வர முடியலைன்னு அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டா, குடும்பத்திலேயோ அல்லது விவசாயத்திலேயோ வியாபாரத்திலேயோ ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ரப்பு முடிவு செய்து விட்டால் யார் பாதுகாக்க முடியும்னு சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? இது ஈமானுக்கு புறம்பானது. நீங்கள் ஃப்ராடு, மொத்தத்தில் ஏமாத்துறீங்க. லாபம் நஷ்டம் கஷ்டம் இவையெல்லாம் அல்லாஹ்வோடு தொடர்புடையது. நீங்கள் போய் உங்களுடைய கருத்தின் அடிப்படையை வைத்துக் கொண்டால், அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் யார் தடுக்க முடியும்? அதே போன்று அவ் அராதபிக்கும் நஃபான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை யார் தடுக்க முடியும்? யார் தடுக்க? இன்னைக்கு நம்ம வாழும் காலத்தில் பெரிய ஒரு எக்ஸாம்பிள், பெரிய உதாரணத்தை நம்ம இந்த ஆயத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் இடையூறு செய்யணும் முடிவு செய்து விட்டால் அதை யாராலும் தடுத்து பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் பிரயோஜனத்தை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் யாராலும் தடுக்கவும் முடியாது. இப்போ பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட்டை ஆட்சி அமைச்சிருக்கு. இவங்களே நினச்சிருப்பாங்களா? இவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டான். இவங்களே நினச்சிருக்க மாட்டான். ஏதோ வருவோம்னு நினச்சிருப்பாங்க. ஆட்சி அமைப்புன்னு நினச்சிருப்பாங்களா? நினச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன ஆனால் இன்னொரு கூட்டம் அவங்க இருந்தாங்க, கண்டிப்பாக நம்ம வருவோம், போன தடவை மாதிரி பெரிய அளவில் ஜெயிக்கிறீங்கன்னு சொன்னாலும் பார்டரில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நமக்கும் அப்படித்தானே இருந்துச்சு. யதார்த்தம் அதுதானே, பார்டரில் ஜெயிச்சிருவோம், நம்ம தான் ஆட்சி அமைப்போம், எம்எல்ஏ கூடிய எண்ணிக்கையில் கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இது அவர்களுடைய எண்ணம், இது இவர்களுடைய எண்ணம், ரெண்டும் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று நாடினான். அந்த ரூட்டு இவனுக்கு பண்ணானே அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் சரியா தவறா ரெண்டாவது விஷயம். அது நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலை. முடிவு அவங்களுக்கு இல்லைன்னு முடிவாச்சு. அதை யாராலும் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? முடியாது. இவனுக்கு கொடுக்கறதுன்னு ரொம்ப முடிவு எடுத்துட்டான், யாரையும் தடுக்க முடியலை. என்னென்ன பண்ணுறான்? கவர்னர் கூட மாட்டீங்களா, அதை கூட இதை கொடுங்கிறான். அட எல்லாமே அப்புறம் இதுக்கு நீ சட்டசபை கூடினதுக்கு பின்னாடி ஓட்டு நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதுக்காகத்தானே ஓட்டு நடத்துறதே. இருக்கிறதுல யார் மெஜாரிட்டியாக இருக்கிறானோ அவனை கூப்பிட்டுட்டு போக வேண்டியதானே. அவன் சொல்லணும் என்னால முடியாது, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு அவன் சொல்லணும். இவன் கேட்குறான். சரி, மொத்தத்தில் சரி வந்துருச்சா? இன்னொரு பக்கத்தில் பாருங்க, ஒரு நீண்ட நெடுங்காலம் காங்கிரஸ் போன்றவைகள் கிட்டத்தட்ட நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து கிசா சொல்கிறாங்க, 59 வருஷமாக காங்கிரஸ் தமிழகத்தில் அமைச்சரவையிலேயே இல்லை. திராவிட கட்சியில் வந்ததுக்கு பின்னால் டோட்டலாக அப்படியே இதாச்சு. ஆனால் அவங்க கூட்டணி சேர்ந்து கூட்டணி ஆட்சிகள் நடந்திருக்கு. ரொம்ப கூட்டணி ஆட்சி பலமாக, இவங்களுடைய ஆதரவோடு ஆட்சிகள் நடந்திருக்கு, பலமாக நடந்திருக்கு, வலிமையாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க அமைச்சரெல்லாம் இருக்க முடிஞ்சான்னு கேட்டால் காலத்தின் சூழல் இல்லை. ஆனால் இன்னைக்கு 5 பேரில் 2 பேருக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு கிடைக்குது. இது ஒரு பக்கம். சரி, இதில் ரொம்ப பேர் எம்எல்ஏவாக இருப்பாங்களான்னு கேட்டால் அதுக்கு கூட வாய்ப்பே இல்லை. ரொம்ப பேர் எம்எல்ஏவாக சுற்றுறா சாதாரணமான ஆட்க, அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சும்மா ஏதோ போன வந்தவன்னா டக்குன்னு பிடிச்சி இது பண்ணிட்டாங்க. கொளத்தூரில் இப்போ நம்ம இதில் முதல்வரே தோற்று போகிறாரு. அது யாராவது கற்பனை பண்ணியிருப்பாங்களா? அவரும் கற்பனை பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு எதிராக ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாரு, இவர் எம்எல்ஏவாக நினச்சிருப்பாரா? நினச்சிருக்கவே மாட்டார். அல்லாஹ் கொடுக்கணும் நாடிட்டா தடுக்கவும் முடியாது, அல்லாஹ் தடுக்கணும் நாடிட்டா கொடுக்கவும் முடியாது. அதான் அதற்கு பொருள். ரொம்பலாம் இது பெரிய ஆய்வு, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆய்வு செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கருத்தாக தானே, ரிசல்ட்டு இதுதான். இப்போ முஸ்லீம் லீக் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு மொத்தத்திலே 2 பேர் தான். 2 பேர்த்தில் ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறாங்க, வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. இவங்கெல்லாம் நினச்சி கூட பார்த்துருப்பாங்களா?
இதற்கு முன்னாலேயும் பல கட்டங்களில் காலங்காலமாக ஆதரவுகள் இருக்குது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இல்லை. இதுக்கு முன்னால் முந்தின கவர்மெண்ட்டுக்கு முந்தையதில் பயங்கரமாக ஜெயித்தாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் 3 இடத்துல நின்றுச்சு, 3லையும் தோத்துச்சு. இப்போ நின்ற இடத்துல ஜெயிச்சிருச்சு ரெண்டும். அந்த வலிமையான கட்சி ஒரு மாதிரி ஆச்சு. இவங்க அதனுடைய சப்போர்ட்டில் நின்றாங்க. ஆனால் இவங்க ஜெயிச்சிட்டு. எதுக்கு நான் சொல்ல வர்றேன், ரப்பு தான், அவன் தான் ஹாலிக், அவன் தான் மாலிக். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறதுக்கு சொல்கிறேன். நிகழ்கால அரசியல் அல்லாஹ் காதிரே முத்தலக் அப்படின்றதற்கு மிகப்பெரிய ஆதாரமும் எடுத்துக்காட்டு. யோசிச்சு பார்க்க முடியுமா? இவங்க எம்எல்ஏ ஆகிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு மினிஸ்டர் ஆகிறாங்க, முதல்வர் ஆகிறாங்க. அவங்களால இந்த சீட்டில் உட்கார்றதுக்கு தயக்கமாக இருக்குது, புதுசாக இருக்குது, என்னமோ மாதிரி இருக்குது, கூச்சமாக இருக்குது. ஆனாலும் வேறு வழியே இல்லை, தலையெழுத்து நீ உட்காந்தான் ஆகணும். நீ விரும்பலைன்னாலும் உட்காந்தான் ஆகணும். பயமாக இருந்தாலும் பயம் தெளிஞ்சிருங்கிறது வேறு விஷயம். அது கொஞ்ச நாள் எல்லாத்துக்கும் பயம் போயிடும், அதெல்லாம் வேற. ஆனால் அதுதான் அல்லாஹ் கேட்குறான், யாரும் சொல்ல கேளுங்கள். குல் ஃபமை, அதனால தான் வந்து குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா. யாரை சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாருன்னு. தூத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறார். வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்கள் மீது ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கிக் கொள்கிறாய். வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். உன்னுடைய கையில் எல்லாம் இருக்கு. எதுக்கல் ஹைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாம் உன் கைவசம், எல்லாத்துக்கும் நீதான் அனைத்தின் மீது பேராற்றல் மிக்கவன். இந்த வசனம் எப்போ இறக்கப்பட்டுச்சுன்னு கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்குடைய யுத்தம் நடக்க போகுது. ஹந்தக்குடைய யுத்தம்ங்கிறது எதிரிகள், ஒட்டுமொத்த உலகளாவிய இஸ்லாமிய எதிரிகள் ஒன்று சேர்ந்து மதீனாவுக்கு வந்து முஸ்லிம்களை நசுக்கணும்னு நினைக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் கூடி இருக்கிறான், பன்னாட்டு படை எல்லாம் சேர்ந்து. முஸ்லிம்கள் மொத்தத்தில் 3000 பேர். என்ன செய்யறதுன்னு புரியலை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மஷூரா செய்கிறாங்க. எப்படி செஞ்சுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். நம்ம எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்கும். நமக்கு எதிரான குரூப், மிக வலிமை மிக்க குரூப் நம்மளுக்கு எதிராக வந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம். சில கருத்துக்கள் வந்துச்சு. ஒன்றும் யாருக்கும் சரியான ஐடியாஸ் வரலை. சையதுனா சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவங்க பாரசீகம்னா ஈரான் பகுதியில் உள்ளவங்க, பாரசீகத்துக்காரர்கள். யார சொல்லலாம், எங்க பகுதியில் இது மாதிரி ஒரு நெருக்கடி வந்தா எங்களுக்கு முன்னால பிரம்மாண்ட மிக்க குழிகளை தோண்டி எதிரிகள் ஊடுருவாமல் அவர்களை தடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிறதுல வேற ஒண்ணுமே வழியே எந்த ஐடியாவும் இல்லைன்னு வரும் பொழுது இதுவே பெட்டராக தெரிந்தது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முடிவெடுத்தார்கள். இதெல்லாம் வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம். முடிவெடுத்து ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி கொடுக்கிறார்கள், குழியை தோண்டணுன்ட்டு. அப்போ வரலாறு நீங்கள் நம்ம கேள்விப்பட்ட வரலாறு தான். ஒரு சஹாபிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பாறை வந்துருது, உடைக்க முடியலை. கேள்விப்பட்டிருக்கோம்ல, உடைக்க முடியலை. பசி வேற, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவ்வளோ கஷ்டம். அப்போ சல்லதாசன் வந்து தகவல் சொல்லப்படுகிறது, யார் சொல்லதான், எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் பாறையாக இருக்கு, எங்களால் உடைக்க முடியலை, பசி வேற, உடைக்க முடியலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, வாங்க எந்த இடம் அப்படின்னு சல்லதாசனம் வர்றாங்க. அந்த இடத்துல இறங்குனாங்க, காமிக்கப்பட்டது இறங்குனாங்க. பக்கத்தில் சஹாபிட்ட கோடாரியை கேட்டாங்க. சல்லல்லாஹு ஓங்கி அடிக்கிற ஓங்குறாங்க. பெருமானாருடைய வயிற்றில் கல் கட்டப்பட்டது. அப்பொழுதுதான் தெரிந்தது. சஹாபாக்கள் மட்டுமல்ல, பசியினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியினால கல்லை கட்டியிருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை ஜீரணிக்கலைங்கிறது மட்டும்தான், பசிக்குதுங்கிற பிரச்சனையே இல்லை. ரமலானுடைய நோன்பை தவிர்த்து அல்லது நோன்பு வைக்கக்கூடிய நாட்களை தவிர்த்து பசியை நம்ம உணர்ந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. மேலே மேலே போட்டு குடலை டேமேஜ் பண்ணமே தவிர பசி எங்கே கண்டோம்? ரமலான் மட்டும்தான். அல்லாஹ் அப்படியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா உடம்பு மொத்தத்தில் ஹராப் ஆகிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பசியோடு இருந்தாங்க. சரி, இப்போ இங்கே சொல்ல வருகின்ற தகவல், சனாசர் ஓங்கி அடிக்கிறாங்க, சுக்குநூறாக உடைகிறது. திரும்ப அடித்தார்கள், உடைந்தது. 3வது அடித்தாங்க, பஸ்மமாக போயிடுச்சு. ஒவ்வொரு தடவையை அடிக்கின்ற பொழுதும் உடைந்தது என்று சொன்னோம் அல்லவா? அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பாரசீகம் ரோமம் எனக்கு காண்பிக்கப்படுகிறது, என் கையில் கிடைப்பதாக உணர்கிறேன்டா. எதுன்னு சொன்ன, இன்னைக்கு மிக பிரமாண்ட மிக்க வல்லரசு அவைகள், வல்லரசுகள். இன்னைக்கு ஒரு இலங்கை ஒரு ஓரத்தை உட்காந்துக்கிட்டு, அது நேபாளம் வந்து உட்காந்துட்டு எனக்கு அமெரிக்காவே என் கையில் வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏறக்குறைய இதுக்கு நிகரானதான், சந்தேகமே இல்லை.
சல்லல்லாஹு இப்படி சொல்றாங்க. சஹாபாக்கள் இருக்கக்கூடிய இடம், இறை மறுப்பாளர்களுக்கு இந்த தகவல் தெரிகிறது. இறை மறுப்பாளர்கள் பேசிக்கிறாங்க, தங்களை பாதுகாக்க முடியாம குழியை தோண்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. தங்களை உயிர் பாதுகாப்புக்காக குழியை தோண்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பாரசீகம் கிடைக்க போதா, ரோகம் கிடைக்க போதான்னு கிண்டல் பண்ணாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அப்பொழுது இறக்கி வைத்த வசனம் இது, குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசனே, நீதான் அரசர்களுக்கெல்லாம் அரசன், தூர்த்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீதான் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாய், நீ ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொள்வாய் சொல்லதான் சொன்னாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் இருந்த அந்த காலத்துல பாரசீகம் முழுவதும் இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சா வரல, எண்ணி சில வருடங்களில் வந்தது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தை ஒருபோதும் ஆகாது, பொய் ஆகாது. ஏன்? அது அவர்களாக பேசுவதில்லை. அல்லாஹ் சொல்வான், ஓமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, அந்த நபி பேசுவதெல்லாம் வஹி தவிர்த்து வேறொன்றும் இருக்கா. அல்லாஹ் சொல்றதைத்தான் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அப்போ எந்த 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 சூழல்ல உண்வதற்கு உணவு இல்லாமல், குடிப்பதற்கு பானம் இல்லாமல், பாதுகாப்பாக உறங்க முடியாத நிலையில் எதிரிகளுடைய அச்சம் உள்ள முழுக்க நிரம்பி இருக்கின்ற நேரம், அல்லாஹ் அந்த இடத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, உங்களுக்கு மேலிருந்தும் கீழிருந்தும் நாலாபுறங்களிலிருந்தும் எதிரிகள் உங்களை அப்படியே அழுத்தி நசுக்கி விடுகின்ற ஒரு சூழல், உங்களுடைய உள்ளமே வெடித்து விடுவதை போன்று இருந்தது. அந்த யுத்தத்தை பற்றி, எதை பற்றி, ஹந்தக்கை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அந்த நேரத்தில் சிலதான் சொல்றாங்க, எனக்கு பாரசீகம் காண்பிக்கப்படுகிறது, ரோம் என் கைக்கு வருவதாக காண்பிக்கப்படுகிறது. அப்ப கிண்டல் பேசுறாங்க எதிரிகள். அந்த நேரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான், நீங்கள் சொல்லுங்கள், மாலிக்கு முல்க, அவன் யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை தர நாடுகின்றானோ கொடுப்பான், யாரிடம் இது எடுக்க நாடுகின்றானோ எடுத்து விடுவான். இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா பார்க்கிறோம் என்ன நடக்குது. யாராலையும் ஜீரணிக்கவே, நம்புறதுக்கே ரொம்ப லேட்டு. என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது உண்மைதானா, அல்லது நம்ம படத்துல பார்க்குறோமா, ஏதாவது டிராமா நடந்துகிட்டு இருக்கா, ஏதாவது ரீல் போட்டு பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கா, உண்மைதானா, அவங்களுக்கே தங்களுடைய கிள்ளி பார்த்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஆனாலும் இதுதான் உண்மை. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? மாலிக்குல் முல்க் அவன் என்பதை தவிர்த்து வேறு எதுவும் அர்த்தம் அல்ல. மாலிக்குல் முல்க் அல்லாஹ் தான் என்பதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. நினைத்து பார்க்கவே முடியுமா? 20 பேர் 30 பேர் 40 பேர் இருக்கிற நேரத்தில் கூட ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இருக்கவங்களுக்கு மினிஸ்டர் அது இது என்னென்னலாம் நடக்குது. உள்ளுக்குள்ள என்ன நம்ம கேள்விப்படுறோம்னா நம்ம அதிர்ந்து போயிடுவோம். அதை பற்றி தெரியாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. எவ்வளவு பொருள் இது, சோஃபா என்னென்னா சொல்லுவாங்க, அது போகுது இது போகுது. இது பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு இல்லை, சின்ன ஆட்களுக்கும் அவங்களுடைய தரத்துக்கு தக்கவாறு பழசி என்னென்னா சொல்லப்படுது. இது ஓகே, இது நமக்கு புரியாத லாங்குவேஜ்னு வச்சுக்கலாம். ஆனால் மொத்தத்தில் யாரும் நினைத்து பார்க்காததெல்லாம், அவர்களே நினைத்து பார்க்காததெல்லாம் நடைபெறுகிறது என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ் சொல்றான். யார் சொல்லலாம், அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், எங்களுடைய குடும்பத்தினால தான் நாங்கள் வரல, எங்களுடைய பொருளாதாரத்தினால தான் வரலன்னு சொல்றீங்களே, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு இழப்பை நடத்த வேண்டும் என்று ரப்பு நாடிவிட்டார், யாரால் அதிலிருந்து பாதுகாக்க முடியும்? அல்லது உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ரப்பு நாடிவிட்டார், அதில் யாரால் இழப்பை ஏற்படுத்த முடியும்? அதான் மோமினுடைய ஈமான். நம்ம சொல்றோம்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ படிச்சு தந்தாங்க, அல்லாஹும்ம லா மானிய லிமா அதை வலா முஅத்திய லிமா மனஅத் வலா ராத்த லிமா கலைத் வலா யன்ஃபுதல் ஜத் மின்க. அல்லாஹும்ம லா மானிய லிமா அதை, யா அல்லாஹ் நீ கொடுத்ததை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்ததை கொடுப்பவன் யாருமே இல்லை. வலா ராத்த லிமா கலைத், நீ முடிவு செய்ததை திருத்துக்கிட்ட அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. நம்முடைய துஆ அப்படித்தான் இருக்கும். அதான் உண்மை. இதுதான் ஈமான். இதுதான் ஈமான். நாம் உழைக்க வேண்டும் என்பது வேறு, என் உழைப்பு என்னை காப்பாற்றிவிடும் என்று நம்புவது வேறு. உழைக்க வேண்டும், அது நம்முடைய கடமை. அல்லாஹ் காப்பாற்றுகிறான். இந்த உலகம் இது ஒரு காரண உலகம். அதுக்காண்டி நான் உட்காந்துட்டு தஸ்பீஹ் ஓதிட்டு வீட்டிலே உட்காந்துருப்பேன், நான் பள்ளியாசல உட்காந்துருப்பேன், எனக்கு சாப்பாடு வந்துடும், அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு மன் கத்தா அலா அயாலிஹி கானகல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், தங்களுடைய மனைவி மக்களுக்கு ஹலாலான ரிஸ்கை தர வேண்டும் என்று ஒருவன் வெளியே சென்று உழைக்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதாக கருதப்படுகிறான். உழைக்கணும். ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஜும்மா பத்தி அல்லாஹ் சொல்லுவான், ஜும்மாவுக்கு வாங்க சொல்லிட்டா வியாபாரம் செய்யறது ஹராம். தொழுகை முடிந்து விட்டால் வெளியே போங்க, உள்ள உட்காராதீங்க.
ஃபைதா குதியத்து ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லுங்கள். வபுதகு மின் ஃபதுலில்லாஹ், என்னுடைய ஃபதுலை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? உழையுங்கள், சம்பாதியுங்கள். எல்லாரும் உள்ள உட்காந்து தஸ்பீஹ் ஓத ஆரம்பிச்சிட்டோம்னா சாப்பாடு எங்கேருந்து வரும்? யோசிச்சு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் உள்ள உட்காந்து நான் தொழுதுகிட்டே இருப்பேன், நான் தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே இருப்பேன், முழு உலகமும் நினைக்குது. யார் விவசாயம் செய்வா? யார் விவசாயம் செய்வா? யார் அறுவடை செய்வா? யார் அந்த அறுவடை செஞ்ச ஆந்திராவிலேருந்து ரெடி அரிசிக்கு யார் கொண்டு வருவா? ரெடி அரிசிலேருந்து பெரம்பூருக்கு யார் எடுத்துகிட்டு வருவா? யார் செய்கிறது? என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது. எவன் விவசாயம் செஞ்சுட்டு இருப்பான்? தக்காளி கத்திரிக்காய் எங்கேருந்து கிடைக்கும்? ஆடு மாடுகள் எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் காசை கொடுக்குறேன், கறிக்கடையில் வந்துருச்சு. கறிக்கடைக்கு எப்படி வரும் கறி? எப்படி ஆடு வரும்? எத்தனை ஆயிரக்கணக்கானவருடைய உழைப்பு அதற்கு பின்னால் இருக்கிறது. அப்போ எல்லாருடைய உழைப்பையும் நான் பயன்படுத்துவேன், நான் யாருக்கும் உழைக்க மாட்டேன்னு சொன்னா இது துனியா அல்லாஹ் வச்சிருக்க நிசாமுக்கே மாற்றம். அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, உழையுங்கள். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்பு ஓய்வெடுக்கிறேன் என்பது வேறு. ஆனால் நான் உழைக்கவே மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், இந்த கான்செப்ட் 100% டோட்டலி ராங். அப்படி ஒருவன் செய்தால் அவன் தவறு செய்கிறான் என்ற அர்த்தம். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இன்னல்லாஹ் யுஹிப்பு அல் அப்தல் கவி அன் நஷீத், ஆற்றல் மிக்கவர்களை, சுறுசுறுப்பானவர்களை, இயங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு பக்கம் சோம்பேறிகள் எனக்கு என்னாடு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள், அல்லாஹ் இவர்களை நேசிக்கிறான் என்று சொல்வதற்கான காரணம், இவர்கள் தங்கள் உழைத்து தங்களுடைய தேவைகளையும் இந்த உலகத்தின் தேவைகளுக்கு இவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கிறது, அல்லாஹ் அவர்களை கருணை பார்வை பார்க்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். முஃமின்களே, அப்போ அல்லாஹ் இங்கே சொல்ல வர்றான், எல்லாமே ரப்பு தான், ஹக்கீகத்தில் ரப்பு. ஆனால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யணும், அவ்வளவுதான். நான் உழைக்கணும்னு சொல்றேன், என் உழைப்பு எனக்கு லாபத்தை தரும் சொல்லலாம் முடியாது. ஒருத்தர் பெட்டி கடை வச்சிருக்கிறாரு, ஒரு 2 லட்ச ரூபா முதலீடு போடுறாரு, அப்படியே 2 லட்சம் 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, 10 ஆகுது, எங்கேயோ போயிடுறாரு. ஒருத்தர் 1 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி பிசினஸ் பண்றாரு, ஒரு வருஷத்துக்கு பின்னால 50 லட்ச ரூபா லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்லி வெறும் 50 லட்சத்தோட வெளியே வர்றாரு. 50 லட்சம் பாதுகாக்கப்பட்டதே பெருசுன்னு சொல்லிட்டு வெளியே வரக்கூடிய நிலை இருக்கு. அப்ப இவங்களும் உழைச்சாங்க தானே. என்ன அர்த்தம்? உழைப்பது, கஷ்டப்படணும், உழைக்கணும், திட்டமிடணும், அது நம்முடைய பணி. லாபம் நஷ்டம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. லாப நஷ்டம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நான் அதுக்கான நான் வேலையே செய்ய மாட்டேன் நீ சொல்ல முடியாது. வேலை செய்யணும், உழைக்கணும், கஷ்டப்படணும். அதுக்கு அடுத்து ரப்பு என்ன நாடுகின்றானோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்களை பற்றி சொல்லுவாங்க, அவர்கள் எவ்வளவு உழைப்பாளிகளாக இருப்பார்கள். என்னடா இவங்களுக்கு அல்லாஹ் தான் எல்லாம் செய்ய நம்பிக்கை இருக்கா இல்லையா, எல்லாமே இவங்களை கொண்டே நடக்கிற மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே நினைக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய தவக்குல் அல்லாஹ் மீது உண்டான அபார நம்பிக்கை பற்றி அவர்கள் பேசினால், என்ன இவங்க வேலையே செய்ய மாட்டாங்களோ, எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்கிறான்னு சொல்கிறாங்களே, அப்படி நினைப்பதை போன்று இருக்கும். ஒவ்வொன்றிலும் அதனுடைய உச்சம் இருக்கும். அல்லாஹ் மீது தவக்குலும் அபாரமானதாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் நமக்கு எந்த பொறுப்புகளை தந்திருக்கின்றானோ அந்த பொறுப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் பேலன்ஸ்டு லைஃப்னு சொல்லுவான். இந்த இடத்துல யார் சருகிறாங்களோ இவங்க தான் தத்துவம் பேசுவாங்க, ஏமாந்து போயிடுவாங்க. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். கப்பலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நீச்சல் தெரிந்தவன், இன்னொருவன் நீச்சல் தெரியாதவன். நீச்சல் தெரிந்தவன் தண்ணீருக்குள் குதிச்சான். அவன் 2 பேரில் நானும் குதிக்கிறேன் நீயும் குதிக்கிறேன்னு சொன்னானுங்க. ஒருத்தன் குதிச்சான் நீச்சல் அடிச்சு போயிட்டான். இன்னொருத்தனும் குதிச்சான், மௌத்தா போயிட்டான். ஏன் மௌத்தானா? நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாமல் தண்ணீர் குதித்தது உன் தவறு. மௌத் ஹயாத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு, அது வேறு விஷயம். அதுல ஏதாவது டவுட் இருக்கா? மௌத் ஹயாத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அல்லாஹ் வச்சிருக்கிறான், நீ தண்ணீர்ல குதிக்கணும் அப்படின்னு சொன்னா உனக்கு நீச்சல் தெரியணும். நீச்சல் தெரியாமல் நீ குதித்தான் அது தவறு, நீ தற்கொலை செய்து கொண்டதாக கருதப்படும். என்ன எப்படி வரும்? எவ்வளவு பெரிய குணம், எவ்வளவு பெரிய குற்றம், தற்கொலை செய்து கொண்டான் என்ற குற்றம் வரும். எதனால வருது? இல்ல அவன் சொல்றான் மௌத் ஹயாத்தி என்ற ரப்பிட்ட இருக்கு, அல்லாஹ் என்ன நாடுறானோ அதான் நடக்கும், அதனால நான் குதிச்சிட்டேன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது.
ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சிஸ்டமை மதிக்க வேண்டும். அல்லாஹ் எந்த சிஸ்டமை ரப்பு தந்திருக்கிறானோ அந்த சிஸ்டமை மதிக்கணும். பசிக்குது, சாப்பிடணும். சாப்பாடு பசியை போக்கிவிடும் என்பது ஈமான் அல்ல. பசித்தால் சாப்பிட வேண்டும் என்பது ரப்பு வைத்திருக்கிற சிஸ்டம், நிசாம். அதை மதிக்கணும், சாப்பிடணும். ஒருத்தர் சாப்பிட்றாரு, பசி தீரவே இல்லை, அது வேறு விஷயம். சாப்பிட்றாரு, வாமிட் பண்றாரு, சாப்பிட்றாரு, வேற பிரச்சனைகள் வருது, அது வேற. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிசாம். பிள்ளைங்க படிக்கிறாங்க, மார்க் வேண்டா, படிக்கணும். நான் நல்லா படித்தேன், 100 மாடல் கொஸ்டின் இருந்துச்சு, 90 கொஸ்டினை படித்தாச்சு, அதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின் தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 20 கொஸ்டின் தான் வரப்போகுது. இந்த பையன் படித்ததுல 90 கொஸ்டினில் 10 வந்திருக்கு, இன்னொரு படிக்காத 10 விடுபட்டு போச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்? 45 to 50 மார்க் கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். இன்னொருத்த மொத்தம் படித்ததே 50 தான் படித்தான், அவன் படித்த 50க்குள்ளே 20 கொஸ்டின் வந்துருச்சு, இவருக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்? 95 to 100 எடுத்துருவார். அதுக்காண்டி இவர் பெரிய புத்திசாலி, அவன் பெரிய படிக்காதவன்னா அர்த்தம் கிடையாது. அப்படி அர்த்தமா? இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. என்ன கருத்து? நீ ஒரு இலக்கை அடைய வேண்டுமானால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து சில விஷயங்கள் அப்படி இப்படி நடக்கும், அது ரப்புடைய நாட்டம் என்று பொருந்தி கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? கசாமசான்னு பேசக்கூடாது. இது என்ன அப்படி ஆயிடுச்சு, என்னை விட சாதாரணமாக படிக்கிறவன்லாம் மார்க் எடுத்துட்டான், நான் இப்படி ஆகிட்டேன், அப்படி அதெல்லாம் இல்லை. நீ செய்கிறத ஒழுங்காக செய்ய, அல்லாஹ் என்ன தர்றானோ வாங்கிட்டு போங்க. அதான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இருக்கணும், பேரண்ட்ஸ்கிட்டையும் அந்த எண்ணம் தான் இருக்கும். அதற்காக ஓவர் கான்ஃபிடென்ஸ், அஜாக்கிரதை, நம்மளால எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பார். கடைசியில் பார்த்தா அங்கே போய் மாட்டிக்கிடுவார். இது யார் பொறுப்பேற்க முடியாது. இவன் அல்லாஹ் கையில் போட்டுட்டு தப்பிக்கலாம் முடியாது. உன்னுடைய உழைப்பு குறைவு, நீ ப்ராப்பராக முயற்சி பண்ணலை, அதனுடைய விளைவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இங்கே சொல்கிறான், யார் சொல்ல அவரிடத்தில் கேளுங்கள், குல் ஃபமன் யம்லிகு லக்கும் மினல்லாஹி ஷைஅன் இன் அராதபிக்கும் தர்ரன் அவ் அராதபிக்கும் நஃபா. உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் ஒரு இடையூறு செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் அதிலிருந்து பகரத்தை யார் செய்ய முடியும்? அல்லது உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உங்களுக்கு வேறு யாரால் அதில் இடையூறு செய்ய முடியும்? செய்ய முடியாது. அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையான காரணம் உங்களுடைய குடும்பமோ பொருளாதாரமோ இல்லை, அப்படி ஒருவேளை நீங்கள் சொன்னாலும் அதுவும் தவறு, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், பல்கான் அல்லாஹு பிமா தஅமலூன ஹபீரா. நீங்கள் ஏதோ சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது ரப்புக்கு தெரியும். நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது பல்கான் அல்லாஹு பிமா தஅமலூன ஹபீரா, நீங்கள் செய்ததை எல்லாம் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். உங்களுக்கு தெரியுங்க மட்டுமல்ல, ரப்புக்கு நல்லா தெரியும். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யாரை சொல்லதை சொல்லுங்க, தயவுதாட்சனா பார்க்க வேண்டாம். பல் தனன்தும், உண்மை என்ன தெரியுமா? இது வரைக்கும் சொன்னது பொய், பல் அதுதான் அதுக்கு அர்த்தம். இது வரைக்கும் சொன்னீங்கல்ல அதுதான் சும்மா. உண்மை என்ன தெரியுமா? லனன்தும் லன்னஸவ், நீங்கள் கெட்ட எண்ணம் கொண்டீர்கள். அல்லாஹ் சொல்றான், பல் லனன்தும் அல்லை யன்கலிபர் ரசூல் வல் முஃமினூன் இலா அஹ்லீஹிம் அபதன். நீங்கள் என்ன எண்ணம் நீங்கள் நினைத்தீர்கள்? நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூலும் மோமின்களும் ஒருபோதும் தங்களுடைய குடும்பத்திற்கு திருப்பி வரமாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள். இதுதான் உண்மை. அல்லாஹ் சொல்றான், உண்மை என்ன தெரியுமா? லனன்தும், நீங்கள் நினைத்தீர்கள், அல்லை யன்கலிபர் ரசூல், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூலும் வல் முஃமினூன், மோமின்களும் இலா அஹ்லீஹிம் அபதன், அவருடைய குடும்பத்தினரிடத்தில் ஒருபோதும் திரும்ப வரமாட்டார்கள். சான்ஸே இல்லை. இந்த போற மொத்த கூட்டமும் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிரும், மக்காவாசிகளை அழிச்சிருவாங்க அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. நினைச்சது மட்டுமல்ல, நீங்க நினைச்சீங்க, அல்லாஹ் நீங்க நினைத்தீர்கள், ஒசுயினதானிக ஃபீ குலூபிக்கும், உங்களுக்கு இது உள்ளத்தில் அலங்கரித்தும் காண்பிக்கப்பட்டது. அதாவது இதை நினைத்து மகிழ்ச்சியும் அடைந்தீர்கள். இப்படி நினைச்சது மட்டுமல்ல, சில பேர் நினைப்பாங்க, உள்ளத்துல கவலை இருக்கும், என்னடா அது இப்படி போறாங்களே, ஏடா விடமா மாட்டிக்கிறவள போறாங்க பாவம், அப்படின்னு நினைப்போம்ல. அப்படி இல்லை. ஒசுயினதானிக்க ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தில் அது அழகாகவும் காண்பிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நினைச்சு நீங்க வருத்தப்படலை, அதை நினைச்சு நீங்க கவலைப்படலை, உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான் உங்களுக்கு இருந்துச்சு. இந்த முஸ்லிம்களாம் அழிஞ்சு போயிருக்கு நீங்க நினைச்சீங்க.
அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வதனந்தும் லன்ன ஸௌஇ, நீங்கள் டோட்டலாக மொத்தமாக கெட்ட எண்ணம் கொண்டீர்கள். கெட்ட எண்ணம், முஸ்லிம்கள் அழியணும், நாசமா போயிடணும், ஒன்று கூட திரும்பாதுங்கிறது மட்டுமல்ல, திரும்ப கூடாது, இவர்கள் திரும்பாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. வகுந்தும் கௌமம் பூரா, நீங்கள் அழிந்து போய்விடும் கூட்டமாக இருந்தீர்கள். அல்லாஹ் சார் வகுந்தும் கௌமன் பூரா, பூராண்டா ஹல்கான்ற அர்த்தம், ஹாலிக்கு. நீங்கள் நாசமா போன கூட்டமா சொல்ல முடியல, நீ உருப்படவே மாட்டேன்னு ஒருத்தர் பார்த்து சொல்லுவாங்கல்ல, நீ நாசமா போறது உனக்கு வழியே இல்லை. ரொம்ப பாதிக்கப்பட்ட பெற்றோரோ அல்லது மற்றவர்கள் இப்படி திட்டுவாங்க, ரொம்ப ரேரா. நீ நாசமா போயிடுவ, நீ உருப்படவே மாட்ட, நீலாம் 5 பைசாவுக்கு தேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்ல அதை விட கடுமையான வார்த்தை, குந்தும் கௌமம் பூரன், நீங்கள் அழிந்து போய்விடும் கூட்டமாக மாறினீர்கள். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க வந்து திரும்ப எவ்வளவு நாளைக்கு ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? வந்து இஸ்திஃபார் செய்யுங்க. என்னத்தை இஸ்திஃபார் செய்யறது போல திருட்டுத்தானா? உங்களுக்கு என்ன இஸ்திஃபார்? இஸ்திஃபார் வந்து மோமின்களுக்கு தான் இஸ்திஃபார். ஈமான் இருந்து அல்லாஹ் மீது, ரசூலின் மீது, மறுமையின் மீது நம்பிக்கை இருந்து ஒரு தவறு செய்யக்கூடாது என்று தெரிந்திருந்து ஏதோ தெரியாமல் அந்த தவறும் செஞ்சுட்டோம்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடலாம். உனக்கு ஈமானே கிடையாது, உனக்கு என்ன இஸ்திஃபார்? அல்லாஹ் எவ்வளவு கோபமா பேசலாம். பல் லனன்தும் அல்ல யன்கலிபர் ரசூல் வல் முஃமினூன், அல்லாஹ்வுடைய ரசூலும் மோமின்களும் தங்களுடைய குடும்பத்தினரில் அபதன் ஒருபோதும் திரும்ப மாட்டார்கள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மொத்தத்தில் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் கெட்ட எண்ணம் கொண்டீர்கள், நீங்கள் அழிந்து போய்விடும் கூட்டமாக மாறினீர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் இறைமறுப்பார்கள் அப்படி அல்ல, ஒரு குரூப், சிறு குரூப் அப்படி இருக்கல, அரசியல் குரூப், இவங்க அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க முஸ்லிம்களை பற்றி. நமக்கு அப்படியே அழிஞ்சு போயிடணும், அப்படி போயிடணும், இப்படி போயிடணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இவருடைய கண்ணுக்கு எதிரிலேயே அல்லாஹ் வெற்றியை தருவான். இன்ஷா அல்லாஹ் அதை இந்த உம்மத்து பார்க்கணும். அதான் உண்மை. அது நீண்ட நாளுக்கு பின்னால அடுத்த தலைமுறையாக இல்லை, இந்த இவர்களால் துன்பத்தை அனுபவித்த கூட்டமே பார்க்க வேண்டும். சத்தியம், அல்லாஹ்வுடைய உதவி நம்பக்கம் இருக்கிறது என்பதை இன்ஷா அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். இது வரைக்கும் யார சொல்ல உங்கள்கிட்ட இப்படி கேட்பாங்க, நீங்க இப்படி சொல்லணும்னு அல்லாஹ் சொன்னது. இப்போ அல்லாஹ் சொல்றான், வமல்லம் யுமின் பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் ஈமான் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஃபைன்னா அஅதனா லில் காஃபிரீன ஸஈரா, நிச்சயமாக இறை மறுப்பாளர்களுக்கு கடுமையான நரகத்தையே நாம் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் இவங்களுக்கு மட்டும் சொல்லலை, இவங்களையும் மனசில் வச்சு, இவர்கள் அல்லாதவர்களையும் மனசில் வச்சு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளலையோ, அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளலையோ, அல்லது அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவேன் ரசூலை தான் மாட்டேன் இப்படி சொன்னாலும் மாட்டிக்கிடுவான். அப்படிலாம் இல்லாமல் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பொருள் அல்லாஹ் ரசூலுடைய கொடுக்கக்கூடிய ஹுக்குமுகளை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும். யார் அப்படி ஈமான் கொண்டு நடக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள், இல்லை மற்றவர்கள் ஃபைன்னா அஅதனா லில் காஃபிரீன ஸஈரன், நிச்சயமாக இறை மறுப்பாளர்களுக்கு ஸஈர் அப்படிங்கிறது கடுமையான நெருப்புன்னு அர்த்தம். கடுமையான நெருப்பு, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்புன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி கடுமையான, இங்கே கடுமையான நெருப்புங்கிற காரணம் ஸஈர் என்பது நரகமாக பார்க்கப்படும். இவர்களை நாம் நரகத்தின் மூலமாக தண்டிப்போம், நரகம்தான் அவர்களுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. நிச்சயமாக வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமி இவைகளில் உண்டான ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தம். இது எல்லாம் அவனுக்கான, முழுக்க முழுக்க அவனுக்கு சொந்தமானது, அவனுக்கு சொந்தமானது. இதில் யாரும் கூட்டாளிகள் அல்ல, யாரும் கூட்டாளிகள் அல்ல. இந்த வானமும் சரி, பூமியும் சரி, அதில் இருப்பவைகளும் சரி, எல்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தம். அதனுடைய நிர்வாகமும் அல்லாஹ்விற்கு சொந்தம். அதை யாரும் என்ன செய்ய முடியாது, நிர்வாகம் பண்ண முடியாது. அல்லாஹ் அதனால தான் குர்ஆன்ல ஒரு இடத்துல கேட்பான், இரவாகவே 24 பகலாகவே 24 மணி நேரத்தையும் ஆக்கினால் ஃபஹல் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிதுயா, நீங்கள் உழைப்பதற்கு பயன்படும் அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு யார் தருவார்? 24 மணி நேரத்தையும் இரவாகவே ஆக்கிவிட்டார். குல் அரைத்தும் ஜஅலல்லாஹு அலைக்கும் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீ,
நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இரவு நேரத்தை உங்களுக்கு யார் தருவார்? அப்போ எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், அனைத்தும் என் கைவசம் இருக்கிறது, வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கு சொல்றான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், அந்த அல்லாஹ் யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅதிபு மன் யஷா, தான் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ் அவ்வளவு கோபமா சொன்னதுனால சொல்றான், இப்பவும் உண்மையிலேயே திருந்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் முழுமையான தௌபா செய்து ஈமானை ஏற்றுக்கொண்டு திருப்பி வந்து விடுங்கள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் யாரையும் மன்னிக்க மாட்டேன்னா அல்லாஹ் சொல்றது. இன்னும் சொல்லப்போனா ஒரு ஹதீஸ்ல வரும்ல, ஒரு பொருள் காணாமல் போன பொருள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சா ஆனா கையில கிடைச்சிருச்சு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கடுமையான தாகத்தில் இருப்பவன் மௌத்தாயிரோன்னு நினைச்சான், அவனுக்கு ஒரு தண்ணீர் கிடைச்சிச்சு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு 70-80 வயசு வரைக்கும் குழந்தையே இல்லை, உலகமே அவனை மலடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, இப்போ அவனுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டான், அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த மூன்றை சொல்லி பெருமானார் சொன்னார்கள், மலடனுக்கோ ஒரு பெண் ஒரு குழந்தை பெற முடியாத ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை கிடைக்கிறது என்று வருகின்ற பொழுது, மௌத்தாயிடும் என்ற அச்சத்து அளவிற்கு தாகத்திருந்தவனுக்கு தண்ணீர் கிடைக்கின்ற பொழுது, காணாமல் போன பொருள் கிடைக்காது என்று நம்பிக்கொண்டிருந்தவனுக்கு அந்த பொருள் கிடைத்து விடுகின்ற பொழுது அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அதை விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் தன் அடியான் தன்னிடத்தில் தௌபா செய்கின்ற பொழுது. அதனால அல்லாஹ் நான் எல்லாத்தையும் தண்டிக்க தான் போறேன், தண்டிக்கிறதான் இருக்கிறேன்னு சொல்ல வரல. நீங்க ஏமாத்த நினைக்காதீங்க, என்ன ஏமாத்தணும்னா நினைக்காதீங்க. வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் கவனிக்கவில்லை என்று யாரும் கருதி விடாதீர்கள். இன்னமா யுஅഖிருல் யௌமின் தஷ்கௌசு ஃபீஹில் அப்சார், மறுமை நாளுக்காக நாம் தாமதப்படுத்தி வைத்திருக்கிறோம், தெரியாம சும்மா விட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களை அவ்வப்பொழுது தண்டிக்கிறது இல்லை, தண்டிக்கலையே தவிர நம்ம கவனிக்கலைன்னு நீங்க யாரும் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. எல்லாம் அதே சமயத்துல திருந்தி வந்து விட்டால் எந்த கட்டத்தில் திருந்தினாலும் சரி அல்லாஹ் மன்னிப்பான். நான் தான் நாடியவர்களை மன்னிப்பான், தான் நாடியவர்களை அல்லாஹ் தண்டிப்பவன். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைமறுப்பார்கள் கேட்டாங்கல்ல, முகமது நீங்க சொல்றீங்க அல்லாஹ்வுடைய நபின்னு சொல்றீங்க, நீங்க உங்க நபின்னு ஏத்துக்கிறணும், நீங்க சொல்ற ரப்பாக ஏத்துக்கணும்னு சொன்னா இந்த சஃபா மர்வாவும் விவசாய பூமி ஆகணுண்டாங்க. சஃபா மர்வா பாறை, அது எப்படி விவசாய பூமி ஆகும்? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு பேராசை, எப்படியாவது இஸ்லாத்து ஈமானை ஏற்றுக்கிட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்களே. அல்லாஹ்வுக்கா முடியாது, நமக்கு தானே முடியாது, அல்லாஹ்ட்ட கேட்டு பார்த்துருவோமே அப்படின்னு ரப்பிட்ட கேட்குறாங்க. யா அல்லாஹ் இப்படி கேட்குறாங்க, சஃபா மர்வா விவசாய பூமி ஆகிட்டா. அல்லாஹ் சொன்னா யாரை சொல்லதை இங்கே பாருங்க, நீங்கள் கேட்குறீங்கக்கான்னு உங்களுக்கு 2 சாய்ஸ் தான். ஒன்று சஃபா மர்வாவை விவசாய பூமி ஆக்கி தந்தது, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்து இந்த குரூப் ஈமானை ஏற்றுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, டைம் தரவே மாட்டேன், இம்மிடியேட்டாக அழிச்சிருவேன், எல்லாத்தையும் அழிச்சிருவேன். இது ஒன்று. இன்னொரு சாய்ஸ், நான் சஃபா மர்வாவை இப்படியே விட்டுடுறேன், விவசாய பூமியை ஆக்கலை, மலை தான். ஆனால் உங்களுடைய உம்மத்துக்கு மௌத்து வரைக்கும் தௌபாக்கு உண்டான அவகாசத்தை தர்றேன். அவன் இன்னும் 10-20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு திருந்தினாலும் நான் ஏற்றுக்கிறேன். இப்போ சலாசம் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ் 2வது உள்ளதே வாங்கிக்கிறேன்ட்டாங்க. காரணம் என்ன பேல இப்போ மாறினா தன்னை ஹீரோவாக காமிக்கலாம். நான் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல், நான் கேட்டால் அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொல்லிடலாம். தன்னை ஹீரோவாக்குறதுல ஸல்லல்லாஹு ஒருபோதும் விஷயமே இல்லை. என் உம்மத்து பாதுகாக்கப்படணுங்கிறது தான் சொல்கிறாங்க. யா அல்லாஹ் நான் 2வது உள்ளதே எடுத்துக்கிறேன். அப்போ தௌபாவுடைய வாசல் அல்லாஹ் சக்ராத் வரைக்கும் தருகிறான். சக்ராத்துக்கு போயிருச்சுன்னா இல்லாமல் போயிடும். சக்ராத்துக்கு போயிருச்சுன்னா இல்லாமல் போயிடும். ஏன்னா சக்ராத்தில் அவன் செல்லக்கூடிய இடம் காண்பிக்கப்படும், நரகம் காண்பிக்கப்படும். அதை பார்த்ததுக்கு பின்னாடி நான் ஈமான் கொள்றேன்னு சொன்னால் அர்த்தம் இல்லாமல் போயிருங்கிறதுனால சக்ராத்துக்கு முன்பு வரை தௌபாவுடைய டோர் ஓப்பனில் இருக்கு. அதைத்தான் அல்லாஹ் இப்படி சொன்னான், யக்ஃபிர் லிமன் யஷா வ யுஅதிபு மன் யஷா, தான் நாடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பான், தௌபா செய்து தன்னிடத்தில் திரும்பவர்களை தான் நாடியவர்களை அல்லாஹ் தண்டிக்கலாம். வகான் அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பாளனும் அருளாளனுமாக இருக்கின்றான். அல்லாஹ் தன்னை கஃபூர் ரஹீம்னு சொன்னான். நான் தண்டிக்கிறவன் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, நான் மன்னிக்கிறவன், நான் கொடுங்கோலன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் ரஹீம், நான் ரஹ்மத் உள்ளவன், உங்கள் மீது அருள் உள்ளவன். அல்லாஹ் அந்த வசனத்தை அப்படி முடிச்சுட்டு ரப்பு சொல்ல வர்றது, உங்கள் பாவங்கள் பிழைகள் செய்தவர்கள் இருக்கலாம், நீங்கள் என்னிடத்தில் மீண்டு வந்து விடுங்கள், என்னுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்கும், என்னுடைய மஃபிரத் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் அல்லாஹ் ஷான் வத்தால. மேலும் இந்த வசனத்தில் எம்னவெல்லாம் நாம்
இன்னும் அதில் விளங்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவற்றை விளங்குவதற்கும் அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் பெற்று நடப்பதற்கும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு தகவல் சொல்லணும். வரக்கூடிய வியாழக்கிழமை பெருநாள், துல்ஹஜ் பிறை 10 பெருநாள். புதன்கிழமை பிறை 9 நோன்பு வைக்கணும், அரஃபாவுடைய நோன்பு. சலதான்சலாம் சௌமி யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா வஸ்ஸனத்தல்லதி பஅதா. அரஃபாவுடைய நாளில் அரஃபாவுடைய ஒரு நாளின் நோன்பு முந்திய ஒரு வருடம் பிந்திய ஒரு வருடம் 2 வருடங்களின் பாவங்களை அழித்துவிடும் என்று நான் நம்புகிறேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப முக்கியமான நோன்பு வரக்கூடிய புதன்கிழமை வச்சிடணும். பெண்கள் இருக்காங்கிறக்காண்டி இந்த தகவலை சொல்கிறேன். ஆண்களுக்கு ஜும்மாவில் சொன்னோம். இன்னொன்று, அந்த அரஃபாவுடைய நாள் சுபுகிலிருந்து பிறை 13 அசர் வரைக்கும். இப்போ 13 அசருண்டா வியாழன் புதன்கிழமை தக்பீர் சொல்லணுங்களே, புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை அசர் வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை அசர் வரைக்கும் ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்பும் தக்பீர் சொல்வது முக்கியமான ஹனஃபி மதஹ்பில் வாஜிப். குறைந்தபட்சம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இதை ஆண்களும் சொல்லணும், பெண்களும் சொல்லணும். ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்பும் ஜமாத்தோடு நிறைவேற்றப்பட்டாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, என்ன செய்யணும்? இதை சொல்லணும். ஒரு தடவை சொல்வது வாஜிப் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 தடவை சொல்வது சிறந்தது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله على محمد. صدق الله العظيم.